ஹை காய்ஸ், கேண்டீனுக்கு தான் வந்து கிளம்பணும். வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி, மழையில் ரெயின் கோட் போட்டு கிளம்பியாச்சுன்னா இப்போ வந்து இந்த மந்த்தை நம்ம விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் மந்த் தான் திரும்ப வாங்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ அதனால் வந்து கிளம்பிடலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மழையிலே வந்து போயாச்சு. செம்ம மழை வந்து பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேண்டீன் ஃபுல் ரஷ்ஷு வந்துட்டு நாங்கள் ரஷ்ஷாக இருக்காது, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஃப்ரீயாக இருக்கும் சொல்லிட்டு. கேண்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எதுவும் வாங்க முடியல. லிக்விட் மட்டும் தான் நாங்கள் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரஷ்ஷு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வருது, பொங்கல் வருது இல்லையா, ஸோ அதனால் வந்து எல்லாமே இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரஷ்ஷை வந்து பார்க்கும்போது தெரியும். எல்லாம் கார் பார்க்கிங் வெளியே இருக்குது, உள்ளே இருக்குது. பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தான் எடுத்தேன், நிறைய மழை பெஞ்சதுனால வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் வந்து திவான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரேட் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்ட்டு. அதுக்கப்புறம் பெட்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் லைட் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ட்ரா இருக்குது. இது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அது சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜா செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பூஜா செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜை வந்து செல்ஃபு வீடு கட்டும்போது இது பண்ணலாம், அப்படியே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் கூட வச்சுட்ருக்கோம். எங்கள் வீட்டில் பூஜா செல்ஃப் இருக்குது, சொந்த வீட்டில் தனியாக வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் அப்படியே வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம ரெண்ட் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ அங்கே பூஜை வீடு இது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வாங்கினது இருந்தது. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வச்சு கீழே வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதில் குத்து விளக்கு போட்டு அந்த பெல் மாட்டுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இந்த மெத்தடு இப்போ ஓப்பன் பண்ணுறவங்களா இதே மெத்தட் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் வந்து தனியாக வந்து ஆர்டர் கொடுத்து வந்து செஞ்சிட்டோம். அதை அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். திவான் வந்து தான் பார்க்குறதுக்கு போனோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திவான் வந்து ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபான்ச். இது வந்து வெல்வெட் இது கொடுத்துருக்காங்க ரெட்டில் வந்துட்டு. ஸோ அந்த சென்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஹுட்டு தான். ஸோ ரொம்ப வந்து ரேட் அதிகமாக இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் எவ்வளோ ஆகுது. அதுக்கப்புறம் பீரோலாம் வந்து இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறவங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சஸ்பெண்ட் தான் எதுக்காகன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷோபாலாம் வந்து பார்த்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோபா வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் லைஃபும் வரும். வுட்டு இருக்கு இல்லையா, வுட்டுலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த சோபாலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து வுட்டு சோபா தனியாக இருக்குது, அதில் பாஞ்ச் வச்ச மாதிரியும் தனியாக இருந்தது. இது வந்து அட்டாச் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒர்க்கு வேணும்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குஷன் சோபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குஷன் சோபாவில் அதுக்கப்புறம் பூஜா செல்ஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு வந்து பார்த்தோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சேர் வந்து பார்த்தோம். சரி சேர் எப்படி நல்லா இருக்குமா, இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் வராது சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாமே பார்த்துட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கடைசியில் வந்து ஊஞ்சல் வந்து கேட்டு வந்தோம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சேரு தான் வந்து பார்த்திங்கன்னா சரி வேணாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க வாங்கிக்கலாம், ஏன்னா பேக் பெயின் வருது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேனலுக்கு வந்து எடிட் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் நிறைய வந்து லிஸ்ட்டெல்லாம் வந்து ஆர்டருக்கு எழுதும் போதெல்லாம் நார்மல் சேர் இருக்குது. ஸோ இருந்தாலையும் வீல் சேர்லாம் இருக்குது. நாங்கள் அது வந்து ரெண்ட்டு வீட்டுக்கு நம்ம இருக்குதுன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வரல, ஏன்னா எவ்வளோ திங்ஸும் எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு. இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்கின பெட் வந்து 25,000 வந்துச்சு. இது வந்து ஸ்ப்ரிங் பெட்டு தான் நாங்கள் வாங்கினோம். சேம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் டார்க் ரெட்டு நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வந்து 19,000 சில்லரை வந்து கொடுத்துருக்காங்க. சரி நாங்கள் வந்து பார்த்தோம், சரி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய பெட்டு வந்து பார்த்திங்கன்னா 25,000னா அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும் பெட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து படுக்கிற மாதிரி பெட் இருக்கும். ஏன்னா வந்து சில்ட்ரன்ஸ் இருந்தால் கூட அந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக. சரி அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த சேர் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பேக் பெயின் வராதுன்னு சொன்னாங்க. சரி நானும் வந்து சரி எப்படி இருக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1000 சொன்னாங்க. ஒன்று வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1150 சொன்னாங்க. நாங்கள் வந்து 1000 சொன்னோம், ஏன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்லிட்டுனால சரி டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டோம். ஃபைனலாக வந்து 1000 1 பீஸ் மட்டும், 2000 அந்த 2 சேர் மட்டும். ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கவர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா டஸ்ட் எதாவது இருக்கும் இல்லையா, ஒரு கிளாத் வச்சோ இல்லை டிஷ்யூ வச்சோ அதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்லோ வந்து வாங்கினேன். சரி பில்லோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பில்லோ வந்து பாஞ்ச் தான் பில்லோ வந்துட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 150 வந்து ஃபைனலாக வந்து வாங்கிட்டு வந்தேன். 190 சொன்னாங்க, 150க்கு வந்து வாங்கினேன். 2 பில்லோ வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஹேர் பில்லோ வாங்குகிறோம்
பண்ணோம். அது அவ்வளோவா வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஃபிலோ வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இளம் பஞ்சி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபிலோ தான் வந்து தலைகாணி வந்து வாங்கிட்டேன். ஸோ இதுதான் நான் வந்து வாங்கிட்டு வந்தது. நான் வந்து அடுத்து வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் வாங்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. தேங்க்யூ.